தாவேக்கால நீங்கள் எந்த இடத்துல எந்த தொகுதிக்கு மென்ஷன் பண்ண விஜய் எங்கே நிற்க போகிறார் தெரியுமா? யார் எதிர்த்து சரி இப்போ விஜய் போய் நிற்கிறாரு, திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் போய் அப்பா கிட்ட போயிடுப்பா போர் அடியுது எதனா பண்ணுவோம், நான் விஜய் எதிர்த்து நிற்கிறேன்ப்பா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அறிவிப்பு, சார் விஜய் சார் விஜய் அண்ணா அப்படியே அவர் பாஷையில் இவர் உதயநிதி ஸ்டாலின், சரிண்ணா ரொம்ப நாளாக வந்து ஊர் ஊராக போகிறீங்க 2000 பேரை கூட்டி வச்சு கதெல்லாம் சொல்லுங்கள், எங்கே தொகுதி நிற்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, நான் வந்து நிற்கிறேன். அரசியல் வாரிசு தானே, அரசியல் வாரிசுன்ற தூக்கி போட்டுட்டு சாதாரண ஒரு திமுககாரனா நீ எங்கே நிற்கிறியோ சொல்லுண்ணா, பெரிய கட்சினா நீ ஒரே தேர்தலில் அண்ணா திமுகவை படுக போட்டுருவேன், திமுகவை தூக்கி போட்டுருவேன், பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், நண்பர் அண்ணன் சீமானா ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவீங்க, ரைட்டுண்ணா நான் வரேண்ணா. எந்த தொகுதி 214 தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் என்னும் என்னை நான் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த தொகுதியில் வந்து நிற்கிறேன்னா, திமுகவுக்கு 234 தொகுதியிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எங்கே வேணாலும் போய் நிற்கலாம், ஊட்டிலேயும் நிற்கலாம், நாகப்பட்டினத்துலேயும் நிற்கலாம், தஞ்சாவூர்லேயும் நிற்கலாம், சென்னையிலையும் நிற்கலாம், கோயம்புத்தூர்லேயும் நிற்கலாம், எங்கே வேணால் நிற்கலாம். விஜயால் நாகப்பட்டினம் போய் நிற்க சொன்னீங்கன்னா போயிட்டு வரதுக்கே டயர்ட் ஆகிடுவார். ராமநாதபுரம்னா என்னப்பா இது இத்தனை வாட்டி தான் காரில் போகிறது, அதிகபட்சம் திருச்சி போய் திருச்சியிலேருந்து திருப்பி மறுபடியும் ஓட்டின்னு போனால, இல்லை தூத்துக்குடி போய் இறங்கினா அங்கேருந்து திருப்பி கார் ஓட்டின்னு போனால, அப்புறம் அங்கேயே தங்கணும்ல, அங்கேயே பிரச்சாரம் பண்ணல. நான் பெரிய ஆள் மாசுன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போகாமல் ஓட்டு கேட்க முடியுமா வேட்பாளரா?